சிவசங்கரியின் 47 நாட்களில் இதுதான் 47வது நாள். அத்தியாயம் 31. விஷாலிக்கு எழுந்திருக்க மனமே இல்லை. அசதியாய் இருந்தது. படுத்துக்கொண்டே இருக்கலாம் போன்ற ஆசை. ஆர் யூ ஆல்ரைட் விஷாலி என்று லூசி அறைக்குள் எட்டி பார்த்து கேட்டுவிட்டாள். இனியும் படுத்து கிடந்தால் குமாரிடமிருந்து செமையாய் உதை கிடைக்கும். கடந்த சில நாட்களாய் அவனிடமிருந்து கிடைக்கும் சித்திரவதைக்கு அளவே இல்லை. லூசி அந்த பக்கமாய் ஒரு நிமிஷம் போனாலும் போதும், ஆங்காரத்துடன் கிள்ளுவான், குட்டுவான், சிகரெட்டால் சுடுவான். விஷாலி ஜடமாய் இருக்க கற்றுக்கொண்டு விட்டாள். இந்த பிள்ளையை இவன்தானே கொடுத்தான், இவனுக்கு இதில் சம பங்கு இல்லையா? என்னமோ ஆகாசத்திலிருந்து நான் பறிச்சுண்டு வந்த மாதிரி எம்மேலேயே குத்தம் படிக்கிறானே. இன்னும் போக போக என்னென்ன பண்ண போறானோ. உசுறு இருக்கிறவதானே இம்சிப்பான். அப்புறம் விஷாலி எழுந்தாள். கீழே போக பிடிக்கவில்லை. பிரேக்பாஸ்ட்டுக்கு லூசி பேகன் வறுக்கும் மனம் மாடிக்கே வீசி குடலை வாய்க்கு கொண்டு வந்தது. லூசி வீட்டில் இருக்க ஆரம்பித்ததிலிருந்து காலை உணவை அவள்தான் தயாரிக்கிறாள். நீல நீளமான சிவப்பு பன்றி மாமிசத்தை, பேகனை வறுத்தால் வீடே நாறிப்போகும். முட்டை வேறு. நல்ல நெடிகளை விஷாலியின் வயிற்றை அறுத்தபோது இதற்கு கேட்கவா வேண்டும்? பல் தேய்த்துவிட்டு கீழே போனாள். புதுசாய் தலையை சுற்றி மயக்கம் வரும்போல இருந்தது. பல்லை கடித்து கொண்டு காஃபியை கலந்து லிவிங் ரூமுக்கு டிவி பார்க்கும் சாக்கில் போய்விட்டாள். காஃபி வாசனை வயிற்றை குமட்டியது. பக்கத்து சைட் டேபிளில் அதை வைத்துவிட்டு சோஃபாவில் காலை நீட்டி சாய்ந்து கொண்டாள். அப்படியே தூங்கியிருப்பாள் போலிருக்கிறது. லூசியின் குரல் கேட்டு விழித்து கொண்டாள். இவளை என்னவோ படுத்துகிறது குமார். ரொம்ப தூங்குறா, சாப்பிட மாட்டேங்கிறா. ஏன் இப்படி? ஊரிலும் இப்படித்தான் இருப்பாளா, இல்லை இங்கேதானா? நீ இவளிடம் இது பற்றி பேசினாயா இல்லையா? லூசி முடியாமையுடன் பேசின மாதிரி இருந்தது குமாருக்கு. என்னவென்று பதில் சொல்வான்? எழுந்து உட்காரேண்டி கழுத. அவளுக்கு எதிரில் ஒழுங்கா இருன்னு சொன்னேனோ இல்லையோ? அவளை எதற்காக கடிந்து கொள்கிறாய் குமார்? உடம்பு முடியவில்லையோ என்னவோ? இன்று காலை நான் செமெட்ரிக்கு போய் வந்தபின் அவளை டெஸ்ட் பண்ணலாம் என்று இருக்கிறேன். என்ன சொல்கிறாய்? என்ன சொல்வான் குமார்? ஓ, தட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ லூசி, பட் ஐ டோன்ட் திங்க் தட் யூ ஷுட் ஃபாதர். இது என்ன சிரமம் குமார்? அவளை நீ இங்கு முக்கியமாய் அழைத்து வந்ததன் காரணம் என்ன? அவள் மனம் தேர வேண்டும். நான் பிள்ளை பெற்றிருக்கும் சமயம் அவள் வீட்டை பார்த்து கொண்டு உதவியாய் இருக்க வேண்டும். அப்புறம் நான் வேலைக்கு போக நேரம் குழந்தையை அன்பாய் கவனிக்க வேண்டும் என்றுதானே கூட்டி வந்தாய். இவள் உடம்பை முதலில் சரியாக்கினால்தானே இதெல்லாம் நடக்கும். ஒரு வாரமாய் நானும் பார்க்கிறேன். விஷாலி சரியாகவே இல்லை. உரலில் தலை கொடுத்தாகிவிட்டது. இடிபட்டுத்தான் ஆக வேண்டும். இவ்வளவு சிரமப்பட்டபின் எல்லாம் பாழாக எப்படி அனுமதிப்பது? கூடாது கூடாது. அதற்கென்ன பேபி, உன் இஷ்டம் என்று சொல்லி குமார் ஆஃபீஸுக்கு புறப்பட்டான். ஆஃபீஸுக்கு போய் சுசீலுடன் தொடர்பு கொண்டவனுக்கு மேலும் அதிர்ச்சி. சுசீலுக்கு தெரிந்த டாக்டர் வெளியூரிலிருந்து இப்போதைக்கு திரும்ப மாட்டாராம். 10 நாள்கள் கூட ஆகலாமாம். கடவுளே, அதுவரைக்கும் என்ன பண்ணுறது? வெள்ளைக்காரன்னா பரவாயில்லை, தானே எங்கேயாவது போய் காரியத்தை முடிச்சுண்டு வந்துடுவா. ஆனால் விஷாலி, இவளை தனியாக எங்கே அனுப்பி என்னத்தை செய்கிறது? 3வது மனுஷனுக்கு சந்தேகம் வேற வராமல் இருக்கணுமே. சுசீலை கெஞ்சினான் குமார். எனக்கு வேறு யாரும் தெரியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க் வித் நியூ டாக்டர்ஸ். ஏன் குமார், ஒரு வாரம் பொறுத்தால் என்ன? குடியா முழுகிடும்? ஆமாம், குடி முழுகித்தான் போகும் என்று குமார் எப்படி சொல்லுவான்? குமாரின் வேதனை சுசீலுக்கு புரியவில்லை. ஒரு வாரம் பொறு குமார், எல்லாம் நல்லபடியாய் நான் முடித்து தருகிறேன் என்றவன் சிரிப்பொன்று சிரித்து, அப்படி அவசரம் என்றால் நம் நாட்டில் ஆதிவாசிகளிடையே இருக்கும் பழக்கத்தை தான் செய்ய வேண்டும். பழுக்க காய்ச்சின கம்பியால் அடிவயிற்றில் சூடு போட்டால் அதிர்ச்சியில் குறை பிரசவமாகி விடுமாம். என்ன செய்கிறாயா? காசுக்கு காசும் மிச்சம். தொடர்ந்து விளையாட்டாக பேசி ஃபோனை வைத்தான் சுசீல். சரியாய் 11 மணிக்கு லூசி செமெட்ரிக்கு போய்விட்டாள். 5 நிமிஷத்துக்கெல்லாம் குமாரின் கார் உள்ளே நுழைந்தது. குமார் பைத்தியம் பிடித்தவன் மாதிரி இருந்தான். ஓயாமல் யோசித்தும் அவனுக்கு ஒரு வழி கூட தெரியவில்லை. லூசி வீட்டில் இல்லாமல் இருந்தால் சுலபமாய் சமாளித்திருக்க வேண்டிய பிரச்சனை இன்று பூதமாய் வளர்ந்து அவனையே துரத்தியது. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? மாலை லூசி விஷாலியை பரிசோதிப்பதை எப்படி தடுக்கலாம்? ரொம்ப சிரமம். என்ன சொல்லி தடுப்பான்? முடியாது. அவளும் பிடிவாதக்காரி, நினைத்ததை சாதிப்பாள். இந்த தரித்திரத்தை மிரட்டி சிரித்து கொண்டு இருக்க வைத்தால் அவளை விட்டே லூசியிடம் ராத்திரி தூங்கவில்லை, அதனால் காலையில் களைப்பாக இருந்தேன், இப்போது சரியாகிவிட்டேன் என்று சொல்ல வைத்தால், ஓடியாடி விசாலியை வேலை செய்ய வைத்து லூசியை நம்பும்படி செய்தால், இவனும் கூடவே இருந்து ஷீ இஸ் ஆல் ரைட் என்றால் லூசிக்கு நம்பிக்கை வராதா என்ன? நீ ஏன் ஆஃபீஸ் போகாமல் வீட்டிலேயே இருக்கிறாய் என்று லூசி கேட்பாளே. ஜுரம் வரும் போல இருந்தது, வந்துவிட்டேன் என்று வேஷம் போடலாமா? பட்டு பட்டென்று முகத்தில் பலமுறை அறைந்து கொண்டான் குமார். அசாத்திய கோபம், ஆத்திரம்.
இவன் உள்ளே நுழையும் போது விஷாலி காலையிலிருந்து மாடிக்கு ஓடி ஓடி லூசிக்கு தெரியாமல் 3 முறை வாந்தி எடுத்துவிட்ட களைப்பில், ஒன்றுமே சாப்பிடாத சோர்வில், தலை கிறுகிறுத்ததால் சோஃபாவில் காலை நீட்டி படுத்திருந்தாள். நீளமான அவளின் தலைப்பின்னலை பிடித்து இழுத்து அவளை எழுப்பி உட்கார வைத்தான் குமார். அரைந்தே அவளை கொன்றால் என்ன என்ற வெறிதான் எழுந்தது. முரட்டுத்தனமாய் அவள் கன்னத்தில் அரைந்து கீழே தள்ளி காலால் பலமுறை உதைத்தான். என் மானத்தை வாங்கிறதுக்குன்னே அங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு வந்த என் புத்திய செருப்பால் அடிக்கணும். நாயே, நீ செத்து ஒளிஞ்சாதான் எனக்கு நிம்மதி. என் மானம் போகிறதுக்கு முன்னால் உன்னை ஒழிச்சு கட்டிட்டு தான் மறுவேலை. ஆத்திரத்தில் குமாருக்கு புத்தி மழுங்கி போனது. 2 கைகளாலும் கால்களாலும் அவளை புரட்டி எடுத்தும் அவன் கோபம் தணியவில்லை. அவளை தூக்கி நாற்காலியில் உட்கார வைத்து அவள் புடவையை அவிழ்த்தே அவளை நாற்காலியோடு சேர்த்து கட்டினான். பாவாடை சட்டையோடு மட்டும் இருந்த விசாலிக்கு வாய்விட்டு அழக்கூட தெம்பில்லை. என்னத்துக்காக இப்படி புடவை அவுக்கிறான்? பொம்பளை வெறி ஜாஸ்தியாக எடுத்தா? சிரிச்ச முகத்தோட இரு, சுறுசுறுப்பாக இருன்னா சும்மா நடிக்கவா செய்கிற? உன்னை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். வா, நான் உனக்கு கொடுக்குற குடுப்பில் பல்லு பிடுங்கின பாம்பானி இருக்கும்படி பண்ணுறேன் பாரு. பிள்ளையாண்டிருக்கிற கலப்பெல்லாம் ஓடி போக வைக்கிறேன். உன் வயிற்று பிள்ளையை கலைச்சிட்டு தான் மறு வேலை. நண்பன் விளையாட்டாய் சொன்ன ஆதிவாசிகள் வைத்தியம் அவனுள் விஸ்வரூபம் எடுத்தது. சூடு போட்டால் அபார்ஷன் ஆகுமாமே, செய்தால் என்ன? வேறு வழி? இவள் திமிரையும் அடக்கின மாதிரி இருக்கும். குமாரின் முகத்தில் தாண்டவமாடின குரூரத்தை கண்டு விஷாலி வெலவெலத்து போனாள். கன்னம் வலித்தது. உதட்டில் இரத்தத்தின் உப்பு கரித்தது. கால் முட்டியெலும்பு மேஜையில் மோதினதில் விண் விண்ணென்று தெரித்தது. என்னை விட்டுடுங்கோ, விட்டுடுங்கோ, நான் நீங்கள் சொன்னதெல்லாம் செய்கிறேன், பதைப்புடன் பேசினாள். பேஸ்மெண்ட்டுக்கு போன குமார் நீளமான தடித்த இரும்பு கம்பி ஒன்றை எடுத்துக்கொண்டு அடுப்பருகே போனான். அடுப்பை ஏற்றி கம்பியை அதில் வைத்து பழுக்க காய்ச்சத் தொடங்கினான். சூடு போடப் போகிறானா? விசாலி ஹோவென்று கத்தினாள். வேண்டாம் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. கத்து, நன்னா கத்து, தொண்டை கிளிய கத்து. உடம்புல 4 இடத்துல சூடு இழுக்கிறேன், அப்போ இன்னும் கத்து. லண்டனிலிருந்து மிகவும் தாமதமாக கிளம்பிய விமானம் காலை 8 மணிக்கு நியூயார்க்கை அடைந்தது. சந்துருவை தவிக்க வைக்காமல் ரங்கநாதன் காத்திருந்தான். இருவருமாய் அடுத்த பிளேட்டில் சிகாகோ போய் சேரும்போது மணி 10:30. FBI அதிகாரி நுழைவாசலிலேயே நின்று இருவரையும் எதிர்கொண்டு அழைத்தார். ஏதாவது சாப்பிடுகிறீர்களா? வேண்டாம் சார், எனக்கு இருப்பு கொள்ளலை. உடனடியாக என் தங்கையை பார்க்கணும் சார். சந்துருவின் விருப்பப்படி FBI அதிகாரி தன் காரில் அவர்களை ஏற்றிக்கொண்டு டாக்டர் லூசி வில்லியம்ஸின் வீட்டை நோக்கி பறந்தார். சப்தமில்லாமல் பனி கொட்டி கொண்டிருந்தது. காரை லூசியின் வீட்டின் முன் நிறுத்திவிட்டு வாசல் மணியை அடிப்பதற்காக அதிகாரி கையை நீட்டும்போது, ஐயோ வாண்டாம், விட்டுடுங்கோ, பயமா இருக்கு, வாண்டாம் வாண்டாம். விசாலியின் கதறல் அவர்களுக்கு தெளிவாய் கேட்டது. வாசல் கதவை முட்டி பார்த்தார் FBI அதிகாரி. தாளிட்டிருந்தது. அவர் அந்த ஊர் மனிதர். அந்த ஊர் வீடுகளின் அமைப்புகள் அவருக்கு நன்கு தெரியும். சாதாரணமாய் வீட்டின் நுழைவாசலை எல்லோரும் தாளிட்டுவிட்டு பின்கட்டு கதவை திறந்து வைத்திருக்கலாம் என்பது தெரிந்தவர். பனியில் குதித்து வீட்டை சுற்றி ஓடினார். லிவிங் ரூம் வலைக்கதவை நெருங்குகையில் விசாலியாளரின் அலறல் அவர்களை உறையச் செய்தது. ஒரு வேகத்தோடு தன் துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டு வலைக்கதவை திறந்து உள்கண்ணாடி கதவை திறந்து திரையை விலக்கினார் FBI அதிகாரி. உள்ளே நாற்காலியில் அலங்கோலமாய் விஷாலி, எதிரில் பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பியுடன் குமார். விசாலியின் உள்பாவடை வயிற்றின் பக்கம் நெகிழ்ந்து அவள் அப்போதுதான் வாங்கியிருந்த சிவந்த சூட்டை காட்டியது. ஆ! விசாலி நாராசமாய் கத்தினாள். அடுத்த முறை அவன் கம்பியை நீட்டுவதற்குள் இவர்கள் உள்ளே நுழைந்து விட்டனர். யார் இவர்கள்? எப்படி வந்தார்கள்? துப்பாக்கியோடு ஒரு வெள்ளைக்காரன், பின்னால் ஒரு புது ஆள், அதுக்கும் பின்னால யாரு? சந்துருண்ணா! ஆ! தாயை கண்டதும் கன்று கத்துகிற தினுசில் அலறிய விசாலி அதிர்ச்சியின் காரணமாய் மயங்கியே போனாள். அவ்வளவுதான், கதை முடிந்துவிட்டது. இனியும் வேறு என்ன சொல்லி வளர்த்த வேண்டும்? FBI குமாரை கைது செய்ததையும் லூசி விவாகரத்து கோரியதும் அல்லாமல் அவன் மேல் கிரிமினல் கேஸ் போட்டதையும் எழுதி வீணாய் கதையை வளர்த்த விரும்பவில்லை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும், 1000 காலத்து பயிர் என்று நம்பிய விஷாலியின் திருமண வாழ்க்கையின் உயிர் 47 நாள்கள்தான். அதன் சின்னமாக அவள் வயிற்றில் வளர்ந்ததை அவள் லூசியின் உதவியுடன் அழித்ததும் அந்த 47வது நாளில்தான். பிறகு இனி ஒரு கணம் கூட இங்கு இருக்க மாட்டேன் என்ற முரட்டு பிடிவாதத்துடன் அண்ணாவோடு தாயகத்துக்கு புறப்பட்டதும் அந்த 47வது நாளின் இரவில்தான். நன்றி.